ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு குட்டி ட்ராவல் விலாகுங்க. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு ட்ராவல் தாங்க போயிட்டுருக்குறோம். நம்ம எங்கன்னா மசனக்குடிக்கு போகலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்ல குளிர். கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிராக இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ மசனக்குடியிலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முன்னாடி போகிற வண்டியே நம்ம கண்ணுக்கு தெரியல, அந்தளவுக்கு நல்ல மிஸ்ட்டாக இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிஸ்ட்டு. மானெல்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் நிறைய மான்கள் எல்லாம் பார்த்தோங்க. அது போக நிறையா வைல்டு அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா இது பைசன் பார்த்தோம், யானை எல்லாமே வந்து காட்டு யானை எல்லாம் பார்த்தோம். அது சிறுத்தை எல்லாமே பார்த்துருக்கோங்க. வாங்க நம்ம எல்லாருமே வந்து பார்க்கலாம். மான் கூட்டங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மானெல்லாம் நின்றுட்டு நல்லா இருக்குது பார்க்குறக்கே. இங்க பாருங்க எவ்வளோ மானுன்னு. அது யாரையுமே கண்டுக்காம அது பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை, காட்டு யானை. தனியா ஒரு யானை இருக்குது. நல்ல பெரிய தந்தத்தோட தாங்க இருக்கு. கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. அந்த சைடு நம்மளால பார்க்க முடியல. இங்க பாருங்க அப்படியே ஆப்போசிட்ல பைசன் ஒரே ஒரு பைசன் தாங்க நிக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமா இருக்குங்க. அமைதியாக தான் நின்றுச்சு. திடீர்னு பார்த்தா நம்மளை எந்திரிச்சு பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்பா நாங்கள் என்னப்பா பண்ணோம்? சரி நீ பாட்டுக்கு சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு போகிறோன்ட்டு அப்படியே வண்டியை நகர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு தனி யானை குட்டியாக இருக்குது. இது பார்க்குறக்கு முன்னாடி பார்த்த யானையை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த யானை பார்க்குறக்கு அப்படியே ஒரு ஜாலியாக ஹாயாக வாழெல்லாம் ஆட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த வழியாக வந்த பைக்கர்ஸ் எல்லாமே நின்று நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் கூட்டம். அவ்வளோ அழகாக இருக்குது மான் கூட்டமாக பார்க்குறக்கு. மான்கள் தான் நிறையா பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய யானை. ஆனால் இந்த யானை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய யானையாக இருக்குங்க. கும்கி யானை மாதிரி தெரியுது. இப்போது நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. சிட்டிக்குள்ளே பார்க்குறக்கும் அழகாக இருக்குங்க. அந்த மிஸ்ட்டுக்குள்ளே வந்து மரம் எல்லாம் ஒளிஞ்சிட்ருக்கிறது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. டெய்லியும் இந்த மாதிரி சீனை பார்க்க முடியாதா அப்படின்ட்டு இங்கே வந்தோடனே மனசு அப்படி மாதிரி லைட் ஆகுது. மசனக்குடி நம்மளை சூப்பராக வந்து வெல்கம் பண்ணுதுங்க. ரொம்ப நாளாக ஆசைங்க, இந்த மாதிரி சில்லான கிளைமேட் அப்போ இந்த மாதிரி சூப்பரான மலை பிரதேசத்துக்கெல்லாம் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இப்போ தாங்க எனக்கு நடந்திருக்கு. இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் வச்சு பராமரிக்கிற இடங்க. இங்கே பாருங்க எல்லாம் வந்து யானைக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க. பாமா, காமாட்சி, ரகுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஒரு யானை இருக்குது. இன்னும் 2 யானைக்கு என்ன பேருன்னு தெரியல. இது ஒரு குட்டி யானை. இப்போது சாப்பிட்ற டைம் ஆச்சுங்க. அதுக்கான உணவை வந்து லைனாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா பெருசாக உருண்டை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது அழகாக வாயை திறந்து வாங்கி சாப்பிடுதுங்க. இதை பார்க்குறக்கு எனக்கு போய் ஒரு வாய் ஊட்டி உள்ளன்னு தான் ஆசையாக இருக்குது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் வரலாங்க. என்னங்க சொல்கிறது, ஆனால் அது கிடைக்காது. நம்ம இப்படியே நின்று ரசிச்சுட்டு போயிடலாம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி தாங்க கொடுக்குறாங்கங்க. எல்லாம் சமத்தாக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. வந்தோடனே அழகாக வாயை திறந்து வாங்கிக்குது. இவ்வளோ சமத்தா சாப்பிட்டா யாருக்கு தாங்க ஆசையாக இருக்காது ஊட்டி விட்றக்கு. யானைங்கள்லாம் சாப்பிட்றது பார்த்தோன்னே நம்மளுக்கும் நல்லா பசி வந்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய உருண்டையை இந்த குடும்பமே சேர்ந்து சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது. யானை கூட நம்ம போட்டி போட முடியாது. இவங்க பாருங்க காமாட்சி. காமாட்சிக்கு ஸ்பெஷலாக மணியெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த மணி சத்தத்துலேயே அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்கள் இன்னும் நிறைய யானையெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே ஜாலியாக சிலதெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருக்குது.
அதான். எல்லா யானைகளையும் சூப்பரா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பார்த்து பார்த்து பண்றாங்க. யானையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். லஞ்ச் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிரலான்ட்டு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஒரு சிறுத்தை, புலி, சிங்கம் இதில ஏதாவது ஒண்ணு பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுத்தை கண்ணுக்கு பட்டுருச்சு. ரொம்ப தூரத்தில மரத்து மேல உட்காந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்களா? நல்லா ஹாயா உட்காந்துட்டு இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா, இல்ல சாப்பிட்றதுக்காக வேட்டையாடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நம்ம எப்படியோ பாதுகாப்பா ரொம்ப தூரத்தில இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம். கடைசியில வெற்றி நமக்கே அப்படிங்கிற மாரி ஒரு சிறுத்தைய பார்த்துட்டு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க இந்த ட்ராவல் விலாக் இதோட முடியுது. நம்ம மான், சிறுத்தை, யானை, அப்புறம் ஒரு பைசன் எல்லாம் பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க மசனக்குடியெல்லாம் போயிருந்தீங்கன்னா, என்ன மாரி விலங்குகள்லாம் பார்த்துருக்கீங்க? என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு வீடியோல சந்திக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.